ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்கவி சேனல். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சிம்பிளான பொங்கல் ரெசிபி வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அப்படியே வாயில் வச்சோடனே கரையுங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி, அதனால் நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான பொருள் தான் நமக்கு தேவைப்படும். ஜீரகம் கொஞ்சம், மிளகு கொஞ்சம், பச்சை மிளகாய் 3 எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து நெய் இல்லைன்னா டால்டா சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு 1 டம்ளர். இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சு, குக்கர் சூடானோடனே எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். அது கூடவே பார்த்திங்கன்னா நெய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஜீரகம் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கலாம். மிளகு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. சட்டுன்னு வந்து சீக்கிரம் செஞ்சிடலாம். நமக்கு இட்லி மாவு, தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெயிலே நான் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கு வந்து தண்ணின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கிற மாதிரி இல்லாமல் அதை விட ஒரு படி மேலே வந்து நம்ம வச்சுக்கலாம். அப்போ தான் பொங்கல் நல்லா குலைவாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் பருப்பு, அரிசி எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு 5 விசில் விட்டு நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு பொங்கல். இந்த அளவு வந்துட்டு மேலே வந்துட்டு இருக்கணும், ரொம்ப ட்ரையாக ஆகிடக்கூடாது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்லேயே சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி லாஸ்ட்டாக சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நெய் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து சாம்பார், தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குங்க. நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் பவுலில் போட்டுட்டு வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட சட்னி, சாம்பார் இது 2மே சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் ரெசிபியில் பார்க்கலாம். பாய்.